மந்திரமிகு ஒரு காடின் மத்தியில் லூனா என்ற மாய யூனிகான் வாழ்ந்து வந்தாள். அவள் வெண்மையான பிரகாசமான உடல், மின்னும் நீலக் கண்கள் மற்றும் வானவிலின் அனைத்து நிறங்களும் மின்னும் கொம்பு கொண்டவள். லூனாவுக்கு ஒரு விசேஷமான ஆற்றல் இருந்தது. அவள் எங்கு சென்றாலும் அழகான வானவில்கள் அவளைத் தொடர்ந்து வந்தன. அவை காட்டு உயிரினங்களுக்கு மகிழ்ச்சியும் மகத்துவமும் கொண்டு வந்தன. ஒருநாள் விசித்திரமான ஒன்று நடந்தது. காடில் உள்ள வானவில்கள் மெதுவாக மங்கத் தொடங்கின. விரைவில் அவை முற்றிலும் காணாமல் போனது. ஆகாயம் சலிப்பான சாம்பல் நிறமாக மாறிவிட்டது மற்றும் காட்டு உயிரினங்கள் கவலைக்குள்ளாகினர். வானவிலின் நிறங்கள் இல்லாமல் காடு தனது மாயத்தை இழந்துவிட்டது. லூனா இதை சரி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தாள். அவள் வானவில்கள் ஏன் காணாமல் போனது என்பதை கண்டறிய ஒரு பயணத்தைத் தொடங்கினாள். அவள் அடர்ந்த காடுகளை கடந்து, பிரகாசமான நதிகளைத் தாண்டி, உயர்ந்த மலைகளை ஏறிச் சென்றாள். வானவில் மலைச்சிகரத்தில் அவள் ஓரியன் என்ற பழமையான புலியைக் கண்டாள். அவன் அறிவுஜீவியும் மந்திர உலகின் பல ரகசியங்களை அறிந்தவனும் ஆவான். லூனா அவனைப் பார்த்து, ஓரியன், வானவில்கள் எங்கு சென்றுவிட்டது? ஏன் காடு நிறங்களை இழந்துவிட்டது என்று கேட்டாள். ஓரியன் தனது ஆழமான புத்திசாலியான கண்களுடன் லூனாவை நிதானமாக நோக்கி, வானவிலின் பிரகாசத்தை உருவாக்கும் வானவில் ரத்தினம், நிம்பஸ் என்ற ஓர் அடங்காத மேக குலவியின் மூலம் திருடப்பட்டுவிட்டது. ரத்தினம் இல்லாமல் வானவில்கள் ஒளிரவில்லை என்றான். லூனா வானவிலின் ரத்தினத்தை மீட்டு, நிறங்களை திருப்பிக் கொடுக்க உறுதியாக இருந்தாள். அவள் துணிச்சலுடன் மேக அரசுக்குள் சென்றாள். அங்கு யாரும் இதுவரை போகவில்லை. மேகங்கள் அடர்த்தியாகவும் கனமாகவும் இருந்தன மற்றும் பார்ப்பது கடினமாக இருந்தது. லூனா தனது மாயமான கொம்பை பயன்படுத்தி வழியை காண்பித்தாள். விரைவில் அவள் நிம்பஸை கண்டாள். அவன் ஒரு மென்மையான மேகத்தில் அமர்ந்து வானவில் ரத்தினத்தை தனது கைகளில் வைத்திருந்தான். நிம்பஸ் என்று லூனா அழைத்தாள். நீ ஏன் வானவில் ரத்தினத்தை எடுத்தாய்? காடு அதன் நிறங்களை மீண்டும் பெற அதனை தேவைப்படுகிறதையோ? நிம்பஸ் தன் தவறை உணர்ந்து வருந்தி கூறினான், நான் தீங்கு செய்ய நினைக்கவில்லை. நான் வானவிலின் அழகை நெருக்கமாக காண வேண்டும் என்று விரும்பினேன். அதனால் அதனை எனக்காக வைத்துக் கொண்டேன். ஆனால் இப்போது எல்லாரும் வருந்துகிறார்கள் என்று புரிந்து கொண்டேன். லூனா சிரித்துவிட்டு, வானவிலின் அழகு எல்லாருடனும் பகிரப்பட்டால் மட்டுமே அதன் மகத்துவம் நிலைக்கும். நாம் ஒன்றிணைந்தால் காடின் நிறங்களை மீண்டும் கொண்டு வரலாம் என்றாள். நிம்பஸ் இதை ஏற்றுக்கொண்டு வானவில் ரத்தினத்தை லூனாவிடம் திருப்பிக் கொடுத்தான். லூனா தனது மந்திர கொம்பை எடுத்து அதனை மின்னச் செய்தாள். அப்போது அழகான வானவில் பறந்து நீண்டது. வானவிலின் நிறங்கள் காடு முழுவதும் பரவி, மரங்கள், மலர்கள் மற்றும் நதிகள் மீண்டும் பிரகாசம் கொண்டன. காட்டு உயிரினங்கள் சந்தோஷமாக குதித்தனர் மற்றும் லூனா மற்றும் நிம்பஸ் நல்ல நண்பர்களாக மாறினார்கள். அந்த நாளில் இருந்து நிம்பஸ் லூனாவுடன் சேர்ந்து காடுக்கு அழகான வானவில்களை உருவாக்க உதவினார். இவ்வாறு மந்திரமிகு காடு மீண்டும் மாயத்தால் நிரம்பியது. அவற்றின் துணிச்சலான மற்றும் தயைமிக்க யூனிகான் மற்றும் மேக குலவி வானவில் நிறங்களை மீண்டும் கொண்டு வந்ததால். கதையின் கருத்து: அழகையும் நற்செயல்களையும் பகிர்வது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மற்றும் ஒத்துழைப்பால் பெரிய பிரச்சினைகளையும் தீர்க்க முடியும்.